அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 3 கட்ட சுற்றுகள் பற்றி ஆப்ஜெக்டிவ். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் முடியும். நட்சத்திர இணைப்பில் கட்டம் மற்றும் வரி அளவுருக்களை அளவிடவும், டெல்டா இணைப்பில் கட்டம் மற்றும் வரி அளவுருக்களை அளவிடவும். முதலில் 3 கட்ட சுற்றுகளை பற்றி பேசலாம். ஒற்றை கட்ட அமைப்புகளை விட 3 கட்ட அமைப்புகள் அதிக நன்மைகளை கொண்டுள்ளன. மின் உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகம் 3 கட்ட அமைப்பில் செயல்படுகிறது. பெரும்பாலான தொழில்கள் 3 கட்ட அமைப்பை பயன்படுத்துகின்றன. ஒரு ஒற்றை கட்ட அமைப்புக்கு 2 கடத்திகள் தேவை மற்றும் நடுநிலை. அதேபோல் 3 கட்ட அமைப்பில் 6 கடத்திகள் இருக்க வேண்டும். ஆனால் நாம் 2 வகையான 3 கட்ட அமைப்புகளை பயன்படுத்தினால் 3 அல்லது 4 கம்பிகள் போதும். 2 வெவ்வேறு இணைப்புகள், நட்சத்திரங்கள் மற்றும் டெல்டாக்கள். நட்சத்திரம் மற்றும் டெல்டா அமைப்புகள் 3 கட்ட சுற்றுகளில் 2 வகையான இணைப்புகள். ஒரே நட்சத்திர இணைப்பு 3 வயர் அல்லது 4 கம்பி அமைப்பாக இருக்கலாம். மேலும் டெல்டா இணைப்பு என்பது 3 வயர் அமைப்பாகும். நட்சத்திரம் அல்லது Y இணைப்பு. நட்சத்திர இணைப்பில் 3 கட்டங்களில் ஒத்த முனைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. இந்த பொதுவான புள்ளி நடுநிலை அல்லது நட்சத்திர புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு 3 கட்ட 4 வயர் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. டெல்டா அல்லது மெஷ் இணைப்பு. டெல்டா இணைப்பில் 3 முறுக்குகளின் மாறுபட்ட முனைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு சந்தி புள்ளிகளில் இருந்து 3 கோடுகள் வரையப்படுகின்றன. டெல்டா இணைப்பில் நடுநிலை புள்ளி இல்லை. எனவே 3 கட்ட 3 கம்பி அமைப்பை மட்டுமே உருவாக்க முடியும். கட்ட மதிப்புகள் மற்றும் வரி மதிப்புகள் பற்றி விவாதிப்போம். கட்ட மின்னழுத்தம் மற்றும் கட்ட மின்னோட்டம் என்றால் என்ன? கட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் முறையே VPH மற்றும் IPH ஆல் குறிக்கப்படுகின்றன. கட்ட மின்னழுத்தம் என்பது ஒரு கட்டத்திற்கும் நடுநிலைக்கும் இடையில் ஏற்படும் மின்னழுத்தம். R மற்றும் நடுநிலை, Y மற்றும் நடுநிலை மற்றும் B மற்றும் நடுநிலை முறையே VRN, VYN மற்றும் VBN ஆகியவற்றால் குறிக்கப்படுகின்றது. வழக்கமாக கட்ட மின்னழுத்தங்கள் சுமார் 240 வோல்ட் இருக்கும். கட்ட மின்னழுத்தங்களை ஏற்படுத்தும் மின்னோட்டங்கள் கட்ட மின்னோட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மற்றும் அவை IRN, IYN மற்றும் IBN ஆகும். வரி மின்னழுத்தம் மற்றும் வரி மின்னோட்டம் என்றால் என்ன? வரி மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் முறையே VL மற்றும் IL ஆல் குறிக்கப்படுகிறது. வரி மின்னழுத்தம் என்பது இந்த 2 கட்டங்களுக்கும் இடையில் ஏற்படும் மின்னழுத்தமாகும். R மற்றும் Y, Y and B, B மற்றும் R மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய வரி மின்னழுத்தங்கள் முறையே VRY, VYB மற்றும் VBR ஆகியவற்றால் குறிக்கப்படுகின்றன. வழக்கமாக வரி மின்னழுத்தம் சுமார் 440 வோல்ட் இருக்கும். மேலும் வரி மின்னழுத்தம் காரணமாக ஏற்படும் மின்னோட்டம் லைன் கரண்ட் எனப்படும். மற்றும் IRY, IYB மற்றும் IBR ஆல் குறிக்கப்படுகிறது. நட்சத்திர இணைப்பில் வரி மின்னோட்டம் மற்றும் கட்ட மின்னோட்டம் ஒன்றே. IL IPH. ஆனால் வரி மின்னழுத்தம் 1/732 ஆல் √3 மடங்கு மின்னழுத்தம். கட்ட மின்னழுத்தம் வரி மின்னழுத்தம் by 1.732. டெல்டாவில் வரி மின்னழுத்தம் மற்றும் கட்ட மின்னழுத்தம் ஒன்றே. VL VPH. ஆனால் வரி மின்னோட்டம் 1.732 அல்லது √3 மடங்கு மின்னோட்டம். கட்ட மின்னோட்டம் வரி மின்னோட்டம் by 1.732. நட்சத்திர இணைப்புகளுக்கான வரி மற்றும் கட்ட மதிப்புகளுக்கு இடையான உறவை சரிபார்க்கவும்.
அவற்றை நடைமுறையில் சரிபார்ப்போம். நட்சத்திர இணைப்பு 100 வாட் பை 240 வாட் விளக்குகளை சுமையாக பயன்படுத்தி நட்சத்திர இணைப்பை உருவாக்கவும். மின்சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி L1, L2 மற்றும் L3 விளக்குகள் முறையே R, Y மற்றும் B கட்டங்களில் இணைக்கப்படும். வரி மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு தொடரில் 0 முதல் 1 ஆம்ப்ஸ் வரையிலான நகரும் இரும்பு அம்மீட்டரை R கட்டத்துடன் இணைக்கவும். R கட்டத்திற்கும் நடுநிலைக்கும் இடையே உள்ள கட்ட மின்னோட்டத்தை அளவிட L1 விளக்குகளுடன் தொடரில் மற்றும் அம்மீட்டரை இணைக்கவும். அம்மீட்டர் தொடரை L2 அல்லது L3 உடன் இணைக்கலாம். R மற்றும் நடுநிலைக்கு இடையே 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட் மீட்டரை இணைக்கவும். கட்ட மின்னழுத்தங்களை அளவிட R மற்றும் Y கட்டங்களுக்கு இடையே 0 முதல் 600 வோல்ட் வரையிலான வோல்ட் மீட்டரை இணைக்கவும். வரி மின்னழுத்தங்களை அளவிட 4 துருவ MCB மூலம் AC பவர் சப்ளையுடன் சர்க்யூட்டை இணைக்கவும். MCBயை இயக்கவும். அனைத்து விளக்குகளும் ஒளிர்வதை உறுதி செய்து அனைத்து மீட்டர் அளவீடுகளையும் குறித்து கொள்ளவும். அம்மீட்டர் IR 0.4, அம்மீட்டர் IRN 0.4, வோல்ட் மீட்டர் VR 415, வோல்ட் மீட்டர் VRN 240. இப்போது R சுவிட்சை திறக்கவும். R சுவிட்சை ஆன் செய்து விளக்குகள் ஒளிர்வதை உறுதி செய்யவும். தற்போது இந்த அளவீடுகளை குறித்து கொள்ளவும். டெல்டா இணைப்பில் எந்த நடுநிலையும் இல்லை. 3 துருவ MCB மூலம் 3 கட்ட மின்சார விநியோகத்துடன் சுற்றுடன் இணைக்கவும். MCBயை ஆன் செய்யவும். தற்போது அந்த அளவீடுகளை குறித்து கொள்ளுங்கள். அம்மீட்டர் IRPH 0.62, வோல்ட்மீட்டர் 450. சர்க்யூட்டை அணைக்கவும். அனைத்து விளக்கு சுமைகளையும் 200 வாட்ஸ் 250 வோல்ட் மூலம் ஒரே சுற்றுக்கு மாற்றவும். விளக்குகள் ஒளிர்வதை உறுதி செய்யவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நட்சத்திரம் மற்றும் டெல்டா இணைப்பில் உள்ள மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையேயான உறவை நீங்கள் தீர்மானித்திருக்க முடியும் என்று நம்புகிறேன். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.